எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் சரி, அண்ணன் மறந்துட்டு போல இருக்கு. அப்படிலாம் இல்லனா. அப்ப ஏன் பேசல? அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. அதான் அப்புறமா பேசலாம்னு இருந்தேன். ஆமா, அது என்ன ஆளுக்கால ஒரு மாதிரி சோகமாவே இருக்கீங்க? என்ன வேண்டுதலா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஜனமா கூட இருக்காங்க. என் ஃபேமிலி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு. கையில ஒரு நல்ல வேலை இருக்கு. எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? சூப்பரா போய் சொல்ற, சூப்பரா சமாளிக்கிற. உன் அண்ணன் அரசியல்ல இருக்கிற, என்கிட்டயே போய்யா? இல்லனா. இந்த பாரு தமிழ், என் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா தான். ஆனா இந்த ஊர்ல எனக்கு 1000 தங்கச்சிங்க இருக்காங்க. இத்தனை தங்கச்சிங்களுக்கு அண்ணனா இருக்கிற எனக்கு ஒரு தங்கச்சியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம போயிடுமா? உனக்கு சிபியை பிடிக்கும்ல? இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. அதாவது உனக்கு சிபியை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, சிபியோட சந்தோஷத்துக்காகவும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் சந்தோஷத்தை கொண்டுட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. தமிழ் மொழி அவன் சொல்லட்டுமா? இந்த தியாகம் பண்றதெல்லாம் ஓகே தான். அது சினிமா படத்துக்குலாம் நல்லா இருக்கும். பாட்டு பாட்டு போயிடலாம். நிஜ வாழ்க்கையில பாட்டுலாம் பாடிட்டு இருக்க முடியாது. உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். சொத்தை விட்டு கொடுக்கலாம், பதவியை விட்டு கொடுக்கலாம். அதை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம்னு வச்சுக்க. உண்மையான காதலை விட்டு கொடுக்க கூடாது. ஒருத்தவங்களை உசுறு குசுரா நேசிச்சு அவங்கள விட்டு கொடுத்துட்டோம்னா காலம் பூரா அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருப்போம். ஆங்கிலத்துல ஒன்னு சொல்லுவாங்க, உங்க அண்ணனுக்கு இங்கிலீஷ் தான் சரியா வராது. காதலுக்காகவும் யுத்தத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கடைசியில ஜெயிக்கணும், தியாகம் பண்ணக்கூடாது. இல்லனா சிபி சார் எனக்கு வேண்டாம். அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா. அவ கூடவே அவர் வாழட்டும். அவர்னால என் கூட நிம்மதியாவே வாழ முடியாது. அவரு எங்கேயோ நல்லா இருந்தா எனக்கு போதும். இப்படிதான் நான் சொல்றேன். ஆனா மனசு என்னமோ கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னடி இது? இவ கூட இப்படி நின்னுட்டு இருக்கான். யார் அனுப்புனா போட்டோவை? தெரியலம்மா, புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருப்பாங்க? ஐயோ, என் போன்லயே வந்திருக்குடி. ஏய் சாம், என்னது? ஏய் சாம், என்னது? யார் அனுப்பிச்சிருப்பாங்க? மீனா, என்ன நடக்குதுங்க? என் பொண்ணுக்கும் சிபிக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. சிபி அந்த சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நடக்கிறது வேற யாருக்கே? மொத்தத்தையும் அந்த தமிழ் எடுத்துக்கிட்டு போக போறாளா? அப்ப என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. மீனா, என்ன பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லவன் மாதிரி நம்ம கூடவே இருந்துட்டு எப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா பாத்தியா? நான் சொன்னேன்ல, இவன் லேசப்பட்ட ஆளு கிடையாது. என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? எங்க அவ? ஏய் தமிழ், ஏய் ஏ தமிழ், இங்க வா. என்ன சம்யுக்தா, என்ன பிரச்சனை? ஏங்க வாங்க. என்ன பண்ணிருக்க நீ? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையும்? உன் லட்சணத்தை தான் இந்த மண்டபத்துல இருக்க மொத்த பேரும் பாத்துட்டாங்களே.
ஏன் தமிழ், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்துல உன்னால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னல, ப்ராமிஸ் பண்ணல. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்க. இவ எண்ணமே அதுதான் மீனா. நல்லவ மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வந்தா, இப்ப முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி சிபிய வளைச்சு போட பாத்திருக்கா. மேடம், தப்பா பேசாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ஏய் நிறுத்தடி. நான் தான் எல்லாத்தையும் என் காதால கேட்டேன். நான் தான் எல்லாத்தையும் என் காதால கேட்டேன். நீ சிபிய லவ் பண்றேன்னு சொன்னல. அங்கேயே நான் பிரச்சனை பண்ணிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டது தப்பா போச்சு. ஏய் இத பாரு, ஒரு நிமிஷம் கூட நீ இந்த மண்டபத்துல இருக்க கூடாது. வெளிய போ, போடி வெளியில. ஏன் தமிழ் இப்படி பண்ற? இதுதான் நீ இந்த குடும்பத்துக்கு காட்டுற விசுவாசமா? கொடுத்த வாக்க காப்பாத்துற லட்சணமா? நீங்க இருந்தா பிரச்சனை தான் அதிகமாகும். நீ முதல்ல கிளம்பு. ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? கிளம்புடி. என்ன ஆளாளுக்கு தமிழ பேசிட்டு இருக்கீங்க?